ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் சேனல். சொன்னீங்க நம்ம சேனலில் இன்னி வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறமா கூலி மூவி நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று இந்த மூவி நான் பார்த்துட்டேன். ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வீடியோ போடலான்னு சொல்லி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேற்று நிறையா ரிவ்யூஸ் வந்துச்சுங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக, நிறைய பேர் நெகட்டிவாக, நிறைய பேர் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறையா வந்துருந்துச்சு. நிஜமாலுமே இந்த மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலி. இந்த மூவியில் உங்களுக்கு யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். நம்ம ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் உபேந்திரா, சத்யராஜ், அதுக்கப்புறம் ஆமீர் கான் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா சார் வில்லனா, அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த மூவியில். இதெல்லாம் உங்களுக்கே தெரியுங்க. கூலி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவிங்க. ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட மூவி தான். மித்தபடி இந்த மூவி எல்சியூ கூடலாம் கனெக்ட் சுத்தமாக கிடையாதுங்க. நீங்கள் எல்சியூன்னு சொல்லி எதிர்பார்த்துலாம் போய் பார்க்க வேணாம். பிகாஸ் ஏன்னா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டலோன் மூவி. இது ஒரு தனி படம், ஒரு கமர்ஷியல் மூவிங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் முன்னாடி எடுத்த மாதிரி மூவிஸ் கிடையாது இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜான்ரு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மூவி. ஆக்சுவலாக இந்த மூவியோட ஸ்டோரி நான் இதில் ரிவீல் பண்ணல. பட் இந்த மூவியோட கான்செப்ட் வைஸ் ஓகே தாங்க. ரொம்பவே ஒரு நல்ல கான்செப்ட் தான் சொல்லணும். கொஞ்சம் புது கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நம்ம ரஜினிகாந்த் சார், அதாவது ஒரு தலைவர் படமாக எடுத்தால் எப்படி இருக்கும், அதாவது கொஞ்சம் லோக்கி ஸ்டைலோடு சேர்த்து ஒரு தலைவர் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தாங்க இந்த மூவி தந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவி கமர்ஷியல் தான். டெஃபினட்டாங்க இந்த மூவி கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தாலுமே இந்த மூவி உங்களை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. நீங்கள் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் ஆக்டிங் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. நம்ம ரஜினிகாந்த் சார் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அவருக்கான ஸ்கோப் இந்த மூவியில் ரொம்பவே அதிகங்க. அந்த ஸ்கோப்பை வேறு லெவலில் புல் ஆஃப் பண்ணி அவரோட ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மூவியில். நிறைய சீன்ஸில் சூப்பராகவே நடிச்சிருந்தாருந்தாங்க சொல்லணும். செகண்ட் நாகார்ஜுனா, அவருக்கு கொடுக்கப்பட்ட வில்லன் ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு பெருசாக இந்த மூவியில் ஸ்கோப் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. பட் அவர் தான் மெயின் வில்லன். பட் இந்த மூவியில் அவரோட கேரக்டரை கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணிட்டாங்களோங்கிற தோணுது. பட் ஓகேங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவரோட கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். பட் நம்ம சௌபினோட கேரக்டர் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான ரைட்டிங் அந்த கேரக்டருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அவர் நடிச்சிருந்த விதமும் சரி வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த மூவியில். நிறையா சீனில் சூப்பராக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் உபேந்திரா, அவர் கேமியோ பண்ணியிருந்தார். அவரோட கேமியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மூவியில் செகண்ட் ஹாஃபில் அவர் வந்த உடனே மூவி வேறு லெவலில் மாறிடுங்க. இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னால் உபேந்திரா கண்டிப்பாக நான் சொல்லியே ஆவேன். அவரோட கேமியோ வேறு லெவலுங்க. ஆமீர் கானோட கேமியோவும் நல்லா இருந்துச்சுங்க. பட் ஆமீர் கானுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியல் கேமியோ கிடையாது அது. பட் ஒரு நல்ல கேமியோ. இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இந்த மூவியோட செகண்ட் ஹாஃப்ங்க. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் ஒரு 30 மினிட்ஸ் ரொம்பவே லேக் அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்பா அம்மா சென்டிமெண்ட் நடுவில் கொண்டு வந்து அது கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் சரியான லேகுங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தால் ரொம்பவே கிறிஸ்பாக இருந்திருக்குங்க. ஒரு 2.5 மணி நேரம் இந்த மூவி இருந்துருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் நம்ம உபேந்திரால வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எண்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் மட்டும் நல்லா எடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அல்ட்டிட்டாக இருந்தால் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட மிகப்பெரிய மைனஸ் நம்ம லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங்க. எனக்கு தெரிஞ்ச அவரோட வீக்கஸ்ட் ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் தான். லியோலையுமே அவ்வளோ நல்லா இருந்திருக்காது ரைட்டிங். பட் இந்த மூவிலையுமே அவ்வளோ நல்லா இல்லைங்க ரைட்டிங்கு. விக்ரம் மாஸ்டர் அளவுக்குலாம் சுத்தமாக இந்த மூவியில் ரைட்டிங்கே இல்லைங்க. எந்த ஒரு கேரக்டருக்குமே அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எந்த கேரக்டருமே அவர் ரைட்டிங்கே எழுதலை. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் மட்டும் எழுதியிருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி நல்லா இருந்திருக்குங்க. இப்போவுமே இந்த மூவி ஒரு செம்மையான கமர்ஷியல் மூவி தாங்க. என்னை பொறுத்தவரையுமே நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் கண்டிப்பாக இந்த மூவி நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். நிறையா தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குங்க. ரொம்பவே நல்ல தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் நிறையா போர்ஷன்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே செம்மையான சீக்வன்சஸ். அதெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரஜினி சார்ட்டிலேருந்து பாஷா மாதிரி மூவி எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் லோக்கிட்டேருந்து விக்ரம் மாதிரி மூவி எதிர்பார்க்காதீங்க. இந்த 2 எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மூவி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு செம்மையான என்டர்டெயின்மெண்ட்டு. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாங்க. அன்னியோட பிஜிஎம் வேறு லெவலில் இருந்துச்சு. சாங்ஸுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் மோனிகா சாங் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சாங் கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு செம்மையான டான்ஸ் நம்பர். இதாங்க நம்ம கூலி மூவி ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்சு கூலி ஒரு நல்ல கமர்ஷியல் மூவிங்க. கண்டிப்பாக ஒரு செம்மையான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்.